two types of verb. First verb என்னன்னா main verb, second பாத்தீங்கன்னா auxiliary verb. So main verbல பொறுத்த வரைக்கும் அதுல மூணா டிவைட் ஆகுது. transitive verb, intransitive verb. அதுக்கு செகண்ட் பாருங்க regular verb, irregular verb. தேர்ட் பாருங்க finite, infinite verb. இந்த மாதிரி மூணு இருக்கு. So அதே auxiliary verbக்கு வந்தீங்கன்னா you can see primary verb ரெண்டு டைப். auxiliary verb பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்கு. என்னென்ன பாத்தீங்கன்னா primary verb இருக்கு, modal verb இருக்கு. ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மெயின் வேர்பை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா auxiliary verb பார்ப்போம். auxiliary verbsல வந்து primary verbனா என்ன, எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற primary verb என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி வந்து modal verbனா என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ primary auxiliary verb. ஓகே, ஸோ இந்த primary auxiliaryன்றது எத்தனை டைப்ஸ்னு பார்த்தீங்கன்னா மூணு டைப்ஸ் இருக்கு primary auxiliaryல. இங்க பாருங்க be form verb, have form verb, do form verbனு 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா, இந்த 3 டைப்ஸ் வந்து be form verbனா என்னென்ன, have form verbனா என்ன, do form verbனா என்னென்ன, அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத பார்ப்போம். be form verbனா என்ன, be form verb வந்து எங்கெங்க யூஸ் பண்ணணும், presentனா எப்படி யூஸ் பண்ணணும், pastல வந்துச்சுன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். presentல பார்த்தீங்கன்னா be form verb present பார்த்தீங்கன்னா is, am, are. ஸோ be form verbனாலே எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. is, am, are, was, were. ஸோ இதுதான் இருக்கு. is, am, are, was, were. இந்த 5 இருக்கு. அப்போ இதுல வந்து எது ப்ரெசண்ட்டும் எது பாஸ்ட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ப்ரெசண்ட்னு வரப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும், is, am. இது ரெண்டுமே வந்து ப்ரெசண்ட்ல கேட்டிருந்து இது ரெண்டுமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா சிங்குலரா இருந்துச்சுன்னா, ஓகேவா, சிங்குலரா இருந்த is, am இருந்துச்சுன்னா அது சிங்குலர். ஸோ சிங்குலரா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இஸ், ஆம் யூஸ் பண்ணணும். இதுவே அந்த இடத்துல ப்ரெசண்ட்ல ப்ளூரலா இருந்துச்சுன்னா ஆர்ன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ அதே தான் பாஸ்ட்ல பாருங்க. பாஸ்ட்ல வந்து சிங்குலரா இருந்தா எப்படி யூஸ் பண்ணோம், வாஸ்ன்னு யூஸ் பண்ணோம். இதுவே வந்து பாஸ்ட்ல ப்ளூரல் வந்துச்சுன்னா வேர்ன்றது யூஸ் பண்ணோம். ஓகேவா, இங்க பாருங்க எக்ஸாம்பிள். இப்போ இந்த be form verb எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நவுன் இல்லை ப்ரனவுன். ஓகேவா, ஸோ நவுன் அதாவது வந்து ஒரு பேரு ரோஹிணி, ரேஷ்மா இந்த மாதிரி நேம் வச்சு ஒரு சென்டென்ஸ்ல வந்து இது இருந்தாலுமே வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்பா இல்லை பாஸ்டா அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நவுன்